வணக்கம் நண்பா. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய ஜெயிலர் 2 திரைப்படத்தோட ஆடியோ லான்ச் அந்த ஒரு ஃபங்ஷன் குறித்து ஒரு சூப்பரான அப்டேட்ஸ் தற்போது கிடைச்சிருக்கு. அது என்ன அப்படின்னு இந்த வீடியோல பார்க்கலாம். ஜெயிலர் 2 திரைப்படம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 15 தமிழ் திரையுலகிற்கு ஒரு மிகப்பெரிய சகாப்தத்தை கிரியேட் பண்ண போகுது அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உட்பட பலரும் நடிக்கிறாங்க இந்த திரைப்படத்தில். இந்த திரைப்படத்திற்கு ராக் ஸ்டார் அனிருத் அவர் மியூசிக்கு. அனிருத் அவருடைய அந்த பேங்கர் மியூசிக்கில் வந்து ஒன் நேம் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா ஒரு லிரிக்ஸ் ஒரு வீடியோ வந்து விட்டுருந்தாங்க. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து அந்த வீடியோ வந்து ட்ரெண்டிங் நம்பர் 1ல போயிட்டு இருக்கு இன்ஸ்டாகிராம் பக்கத்தில். ஸோ வந்து அனிருத் அவர்கள் ஆடியோ லான்ச்சில் வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து வேற மாதிரி ஒரு பயங்கர ஒரு கூசல்ஸ் மூமெண்ட்ஸோட இருக்க போகுது. அனிருத்தோட அகைன் அந்த ஹுக்கும் வெர்ஷன் பெர்ஃபார்மன்ஸில் ஒரு பாடல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆடியோ லான்ச்சில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதாகட்டும், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய குட்டி ஸ்டோரி கேட்கறதாகட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு ரொம்ப பிடிக்கும். நெல்சன் அவருடைய ஸ்பீச், அதாவது ரஜினி சார் அவருடைய அந்த குட்டி ஸ்டோரி கேட்கறதுக்காக வந்து ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் நம்ம பார்த்தே ஆகணும். ஸோ அப்பேற்பட்ட ஆடியோ லான்ச் பார்த்தீங்கன்னா மலேசியாவில் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு அன்அஃபிஷியல் நியூஸ் பார்த்தீங்கன்னா ஷேர் ஆகிட்டு இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா சன் பிக்சர்ஸ் அதிகாரப்பூர்வமாக சொல்லலை, பட் இதுதான் நியூஸ் அப்படிங்கிற மாதிரி ஷேர் ஆகிட்டு இருக்கு. ஜெயிலர் 2 திரைப்படத்தோட ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் மலேசியாவில் நடந்தால் கண்டிப்பாக தமிழ் மக்கள், அதாவது சென்னை சேர்ந்த தமிழ்நாட்டை சேர்ந்த மக்கள் வந்து பார்க்க கொஞ்சம் சிரமமாக இருக்கும். பட் மலேசியாவில் இருக்க தமிழ் மக்கள் பார்த்தீங்கன்னா வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரோட ஃபங்க்ஷன் பார்ப்பதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதாவது நம்ம ஊர் மக்கள் பார்த்தீங்கன்னா வந்து அடிக்கடி பார்க்குறாங்க. அண்டு லாஸ்ட்டு ஒரு 5 படத்துக்கு மேலே வந்து ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் இங்கே தான் நடந்துச்சு. 2.0 திரைப்படத்தோட ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா துபாயில் நடந்துச்சு. எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி மலேசியாவில் நடத்தினா கண்டிப்பாக சூப்பரான ஒரு விஷயம் தான். கண்டிப்பாக வந்து படம் வந்து ரீச் ஓவர்சீஸில் வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அந்த 1000 க்ரோஸ் கிளப்பில் வந்து ஜாயின்ட் ஆக வாய்ப்பில் இருக்குது. ஸோ வந்து மலேசியாவில் ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் நடத்துறது ஒரு சரியான முடிவுனா அப்படின்னு நான் நினைக்கிறேன். சன் பிக்சர்ஸ் என்ன மாதிரி பிளான் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். மலேசியாவில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவளுக்கு தனி ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா கபாலி திரைப்படத்தின் போதே வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவளை வந்து பட்டி தொட்டி எங்கும் அந்த திரைப்படம் வந்து வேற லெவலில் வசூல் பண்ணுச்சு ஓவர்சீஸில். ஸோ ஜெயிலர் 2 திரைப்படம் மலேசியா ஆடியோ லான்ச் அப்படின்னு சூப்பரான முடிவு நான் நினைக்கிறேன். சன் பிக்சர்ஸ் என்ன பிளான் பண்ணுறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த ஒரு செய்தியை கொடுத்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, மகிழ்ச்சி.